அம்மாங்க அவங்க அப்பவே தூங்கிட்டாங்க. எப்பா நீங்கள் எதுவும் வேலை இருந்தால் பாருங்கள், நான் கொஞ்சம் மேலே போய் ரெஸ்ட் எடுத்துவேன். சரி. உட்காருங்கம்மா, ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. அது அயன் பண்ண துணியெல்லாம் கலைஞ்சி போயிருந்தது, அதான் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். ராத்திரிக்கு ஏதாவது சமைக்கணும்னா சொல்லுங்க, பண்ணி வச்சிடுறேன். இப்போதான் வெளியே சாப்பிட்டு வந்தேன், வயிற்றுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணும்னா சொல்கிறேன், பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம். ஈசு, வா. சாமிக்கு போடலான்னு வாங்கிட்டு வந்தேன் பூவு. இந்தா உன் தலையில் வச்சுக்கோ, அப்புறம் கூட வச்சுக்கோ. இல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் வச்சுக்கோ. இல்ல இல்ல, இப்படியும் வாழலாமோ? இல்ல இப்படியும் வாழ்ந்திருக்கலாமோ நினைக்கிறேன். இப்ப நினைச்சேன்னா போகுது, ஆளை ஓடி போயிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு செய்யாத. எல்லாரும் ஆளும் பெருமா பகிர்ந்து செய்யட்டேன். கனத்த வேலையை செய்யாத, செய்யணும்னு அவசியமும் இல்லை. இப்பதான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்க, உடம்ப பார்த்துக்கோ. போ. அது சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தாராம், என்ன வச்சுக்க சொல்லிட்டாரு. வாங்கப்பா, வாப்பா, உட்காருப்பா.
எங்க அவனுங்க ஞானத்தை காணோம். இதோ வராங்க. அண்ணா வாப்பா உட்காரு. என்னண்ணா எதுக்கு வர சொன்னீங்க? பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? அண்ணா என்னண்ணா எப்படி பேசுறீங்க? நீங்க பேசணும்னு கூப்பிட்டா வர போறோம். இதுல என்னத்த தொந்தரவுலாம்? ஒன்றும் இல்லைப்பா, சில விஷயங்கள் மனசுக்கு திருப்தியா இருக்கு. எப்பவும் உங்ககிட்ட குறையவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க பொண்டாட்டி எப்படி, நீங்க எப்படி பண்ணுங்கன்னு எல்லாமே குறையாவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லதையும் சொல்லுவோமே. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஓம் பொண்டாட்டியும் சரி, ஞானம் பொண்டாட்டியும் சரி, இப்ப ஏன் பொண்டாட்டி, எல்லாருமே ரொம்ப இயல்பாகவும் சந்தோஷமாகவும் நடந்துக்கிறத பார்த்தா ஒரு நம்பிக்கை வருதுப்பா. இந்த குடும்பம் இதுவரைக்கும் வாழாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குப்பா. இதுவரைக்கும் இருந்ததை விட இனிமே நல்லா வாழணும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குப்பா. அண்ணா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. ஞானனாக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன, ஒரே ஒரு சங்கடம் தான். இந்த ஜனனி, அவளை மட்டும்தான் நம்பவே முடியாது. அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரியே நிப்பா. ஆனா இப்ப என்னமோ அமைதியா தான் இருக்கா. நாளை பண்ண ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? எப்பா, நாம உறுதியா இருந்தா மற்ற விஷயங்க எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். நம்ம எல்லாமே நல்லதா நினைப்போம். இப்போ என் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு ஞாபகம் மறதியா ஆகி போச்சு. இடையில நடந்த பெரிய பிரச்சனையெல்லாம் மறந்து போச்சு. அதனாலதான் அவன் அப்படி இருக்கான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.